வணக்கங்க. என்ன இப்ப தொழில் இல்லையாமே? எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த மொட்டையங்கிட்ட இருந்து விலகிட்டியாமே? கவலைப்படாத, மழை வச்சவன் தண்ணி ஊத்துவான். எது கொடைக்கானல் இல்லையா? இங்கதான் சதா மழை பெய்யுது, அப்புறம் எதுக்கு தண்ணி ஊத்தணும்? வழக்கமா சொல்ற பழமொழியாச்சேன்னு சொன்னேன். பழமொழியெல்லாம் கொடைக்கானல் சொல்லாதீங்க. சொல்லணும்னு ஆசை இருந்தா மலையை விட்டு கீழே இறங்கி சொல்லுங்க. சரி, அதை விடு. என்கிட்ட 25 குதிரை இருக்கு. அதை வச்சு தொழில் பண்ணிக்க. வர்ற வருமானத்துல உனக்கு ஒரு பங்கு தர்றேன். அப்படியா? அப்படின்னா ஒரே வருஷத்துல 25 குதிரையை 50 ஆக்கி காட்டுறேன். உனக்கு விஷயம் தெரியாதா? என்கிட்ட இருக்கிற 25 ஆண் குதிரை. நான் அதுக்கு சொல்லிங்க 25 குதிரையை வச்சு சம்பாரிச்சு அந்த வருமானத்துல இன்னும் 25 குதிரை வாங்கலாம்னு சொல்றேன். அது உன் சாமர்த்தியம். 25 ஆக்குவியோ 250 ஆக்குவியோ. உங்களை எல்லாம் செலக்ஷன் பண்ணி எதுக்காக வர சொன்ன தெரியுமா? அந்த கேடுகிட்ட நாமரதாப்பைய கிருஷ்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு 25 குதிரையை கொடுத்து அந்த கார்மேகம் கருங்குரங்கு எனக்கு எதிராக தொழில் செய்ய வச்சுட்டான். இது அநியாயம் சார். இது அக்கிரமம் சார். உங்களுக்கு துரோகம் பண்ணலாமா சார்? பண்றானுங்களே. துரோகம் பண்றதானே இந்த நாட்டுக்கு மெயின். தொழில் சைடு தானே. அதனால நான் சொல்றேன், குதிரைக்கு ஒரு பண்ணா நின்னுக்குங்க. வர்ற கராக்கி புறாங்க எடுத்துருங்க. அவன் பக்கம் ஒரு ஆள் கூட போக கூடாது. எவ்வளவு சம்பளம் வேணாலும் தரேன். பாருங்க சார் எங்க கைவரிசைய. வாங்க சார் வாங்க. லேக்க சுத்தி பார்க்கணுமா? ஃபுல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா? சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா? வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுமா? தொப்பி தூக்கி பாறை பார்க்கணுமா? கடைசியா சூசைட் பாயிண்ட் பார்க்கணுமா? வாங்க நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க இங்க வாங்க. அங்க போகாதீங்க. இப்பவே சூசைட் பாயிண்ட் பாத்துருவீங்க. அது குதிரை இல்ல, கழுத. போகாதீங்க சார். சொல்ல கேளுங்க சார். இவனுல போயிட்டானுங்களா? சரி, அடுத்த கிராக்கே பாப்போம். வாங்க சார், நம்ம குதிரையில ஏறி குந்துங்க. சூசைட் பாயிண்ட் பார்க்கலாம். இங்க வாங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், இங்கிலீஷ் தெரியல உங்களுக்கு? வாங்க சார் வாங்க உட்காருங்க. போறானுக்கு பாரு புறம்போக்கு. குதிரைக்கு முன்னால 4 கலர் போட தெரிஞ்சா போது அங்க போயிருவானுங்க. சபல கேசுங்க. அட்லீஸ்ட் 2 ஆம்பளையாவது வாங்க சார். இதுவும் குதிரை தான். இதுவும் ஆகும் போகும் புல்லும் போகும். உன்னை கண்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். பாத்தீங்களா என்ன? வசதி உள்ளவன் தான். என்னமா லேட்டா பண்ணிருக்கான் பாத்தீங்களா? போற போக்க பார்த்தா நாம தான் சூசைட் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். போகாம என்ன பண்றது? இப்படி ஒரு குதிரை இந்த மண்டையை வச்சிருந்தா எவன்டா வந்து ஏறுவான்? காலி மைதானமா வச்சிருக்கைய இதெல்லாம் கொத்தி விட்டு பேரிக்கா தொட்ட வைடா. விளையாடாதீங்க. என்ன இருந்தாலும் பணக்காரங்கிட்ட நம்ம மோத முடியாது. மோத முடியாதா? நான் மோதி காட்டுறேன்டா. கலரை வச்சு கலெக்ஷன் பண்றானா? ஒரு பாவாடை, ஒரு ஜாக்கெட், ஒரு ஜடை, இது நம்மளுக்கு கிடைக்காதா? கிடைச்சா ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்ட குதிரையில ஏறிக்கிறலாம். அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். மட்ட குதிரையில ஏறிக்கிறலாம். அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. வெட்டியும் போட்டு வந்தா இங்க சீந்திர பயக யாரும் இல்ல. பூவையும் கொட்டையும் கட்டிக்கிட்டா நம்ம எல்லைய தாண்டுற ஆளும் இல்ல. கொட்ட பாரபட்டையின் மரியாதா ஆள சத்தாத பூவாடதா. பாட குடிக்காத பயலே இல்ல. குடிச்சா விடுவான வயசே கொள்ள. எப்பவும் நாம இட்டது சட்டம். எண்ணியதெல்லாம் கையில கிட்டும். கும்மாளமும் கொண்டாட்டமும் என்னாலுமேதான். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ. 10 ரூபாத்தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்ட குதிரையில ஏறிக்கிறலாம். சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். 10 ரூபாத்தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ.
10 ரூபா தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. போனவன் எத்தனையோ ஒரு குத்தமும் குறையும் சொன்னதில்லை. கண்டவன் வந்ததும் பல்லிழிக்க போட்ட குருத போலது மட்டமில்லை. பால ஆட்டுதையா அழகாகத்தான், காச கேக்குதையா கணக்காகத்தான், மேல எனக்கும் உட்காரத்தான், கால உடச்சுக்கிட்டு நீ ஓட்டத்தான், என்னத்து சொல்ல எப்படி சொல்ல, இது பாரு சொக்குது பாரு, எல்லாருமே எங்களுக்கு மத்தானுங்க தான். 10 ரூபா தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 10 ரூபா தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. 10 ரூபா தாயா நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 10 ரூபா தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. மட்டம் மட்ட குதிரையெல்லாம் ஏறிக்கிறலாம், அட சுத்தி சுத்தி ஊரையெல்லாம் பார்த்துக்கிறலாம். நல்ல பாட்ட கேட்டுக்கோ, 10 ரூபா தாயா எங்க கூட சேர்ந்துக்கோ. டேய் வாங்கடா, இன்னைக்கு கலெக்ஷன் ஏக மக்களும். என்னப்பா உன் ஆளுங்களுக்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு டூரிஸ்ட் சென்டரையே அசிங்கம் பண்ணிட்டேன்னு கொடைக்கானல் டவுன்ஷிப்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நீ வேற எங்கேயால பாத்துக்க, ஒழுங்கா குதிரைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. ஆமா. நீங்க குதிரை கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த கொடைக்கானல வேலையே கிடைக்காதா? என்ன டேவிட், எப்படி? இது டவுன்ஷிப் நோட்டீஸ் இல்ல, மொட்டஷிப் நோட்டீஸ். முதலாளி ஒன்னா சேர்ந்தீங்களா? பாக்குறேன். உள்ள யூனியன் லீடர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நீ இங்க உட்கார்ந்து இருக்க. ஆமா, நம்ம சார்பா யார் தான் பேசுறாங்க? ஜேம்ஸ். ஜேம்ஸ்? ஒரு லிமிட்டே இல்லையா? சின்ன வயசுல நான் நிர்வாகத்தை கவனிக்கலையா? நீ ஏன் தங்கச்சி, அதனால உனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அவன் வாய்ப்பாடு கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத சின்ன பையன். திருஞான சம்பந்தர் சின்ன வயசுலயே பாடலையா? இவனை விட்டா நல்லா பாடுவான், ஆனா நிர்வாகத்தை எல்லாம் கவனிக்க தெரியாது. பாரு, வயச உதாரணம் காட்டி ஏமாந்து போகிற வயசானவங்க எல்லாம் தாத்தா ஆகலாம், ஆனா எல்லாரும் காந்தி தாத்தா ஆக முடியாது. அட, இந்த உதாரணம் நல்லா இருக்கு. வீணா பெரியவங்க பேரெல்லாம் உன் வாயில வந்து கிட வேண்டாம். இத பாரு, நிச்சயமா ஜேம்ஸ் வெற்றியோட திரும்புவார்னு நான் நம்புறேன். பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சது. அவங்க 25% போனஸ் கேட்டாங்க, நான் 15% தரேன்னு சொன்னேன், ஒத்துட்டாங்க. என்ன 15%? உங்க அப்பா வீட்டு சொத்து நினைச்சிருக்கிறியா? இஷ்டத்துக்கு வாரி அரைக்கிறதுக்கு போனஸ் எல்லாம் கொடுக்க முடியாதியா? வேணும்னா ஆளுக்கு ஒரு டஜன் போனஸ் சோப்பு வாங்கி தரேன். நீங்க தொழிலாளி தானே, அதான் அவங்களோட சேர்ந்துட்ட. இத பாருங்க, நான் முதலாளி காலுக்கு செருப்பா இருக்க மாட்டேன், தொழிலாளி காலுக்கு நெருப்பாவும் இருக்க மாட்டேன். ஏன் சார் 4 8 புத்தகம் வாங்கி படிச்சிருந்து கேட்டாருங்க? உன் முகத்துல கரீத்தா பூசுவார் நினைச்சிட்டு இருந்தேன், நல்லா தாராவே பூசிட்டாரு. ஆக மொத்தம் நல்லா உன்னை ஏமாத்திட்டாரு. உண்மைதான். இந்த பிரச்சனை முடிய மாசக்கணக்கா ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஒரே நாள்ல முடிச்சு என்னை ஏமாத்திட்டாரு. முதல்ல உன்ன ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும். மிஸ்டர் ஜிஎம் பாத்தீங்களா? நேரண்டா. அண்ணன் பேசுனத மனசுல வச்சுக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். வாங்க போலாம். என்ன ஜேம்ஸ், உங்க ஃபேக்டரியில ரொம்ப நாளா இருந்த யூனியன் ப்ராப்ளத்தை நீ தீர்த்து வச்சிட்டியாமே? சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஃபாதர். இந்த தேவாலயம் தான் எனக்கு சரணாலயம். உங்க அன்புதான். உண்மையில நீ என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதை விட கோயில் பிள்ளை கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா என்னை விட அதிகமா அவர் தானே உன்னை தோள் மேல தூக்கி வளர்த்திருக்காரு. என்னமோ தெரியல, அவருக்கு உன் மேல இனம் புரியாத ஒரு பாசம் இருக்கிறத நான் உணர்றேன். ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது இருக்குப்பா. ஆண்டவரோட கிருபையாலையும் ஃபாதரோட ஆண்டாண்டு காலமா ஆண்டவன் பேரால் அனுப்பப்பட்ட வாசகம்